29ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வசனத்தை மையப்படுத்தி கடந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த வசனத்திலே முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, சாந்த குணம் உள்ளவர்களே இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். யார் சாந்த குணம் உள்ளவர்கள்? சாந்த குணமுள்ளவர்களாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சாந்த குணமுள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். கடந்த வாரத்திலே தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்கிற தலைப்பின் கீழ் 3 முக்கிய காரியங்களை உங்களோடு பேசும்படியாக தேவன் கிருபை செய்தார். தேவனை தேடுகிற இருதயம் வாழும். மனுஷனுடைய இருதயம்தான் எல்லா பிராணனுக்கும் கடைசி பலனாக இருக்கிறது. இருதயம் நின்றுவிட்டால் மனுஷன் மரித்து விடுகிறான், அல்லது சரீரம் மரித்து விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயம் வாழ வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் இருதயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷன் கர்த்தரை தேடுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நான் ஒரு ராணுவ வீரர். காஷ்மீரில் 4 தடவை காணப்பட்டோம். நாங்கள் அந்த வேலையில் இருக்கும்போது தீவிரவாதிகளை தேடிக்கொண்டு செல்வோம். கள்ளர்களை, கையவர்களை தேடி செல்வோம். படிக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் படித்து முடித்து அவர்கள் வேலைகளை தேடும்படியாக போய்விடுவார்கள். நல்ல ஒரு வீடு கட்டி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக அமைப்பதற்கு அதற்கான காரியங்களை அவர்கள் தேடுவார்கள். ஒரு கொத்தனாரை எடுத்துக்கிட்டால், கொத்த வேலையில் அவர் ஒரு கன்றாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பல வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு இடத்துல வேலை முடிச்சுட்டா அடுத்த இடத்துல இன்னொரு வேலையை எடுத்து அந்த வேலையை செய்து முடிக்கணும். தன்னோடு இருக்கிறவங்களுக்கும் வேலை கொடுக்கணும். இப்படி இந்த உலகத்தில் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவனுள்ள நாட்களிலே தனக்கான காரியங்களை அவன் தேடுகிறான், நாடுகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை தேடினாயா? நீ கர்த்தரை தேடினாயா அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் வராது. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும், அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறது என்று சொன்னால் 5 அல்லது 6 முக்கியமான காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அடிக்கடி படித்து பழக்கப்பட்ட காரியம்தான். முதலாவதாக கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் நம்மளை தேட சொல்றாரு? தேடாமலேயே அவர் எனக்கு காட்டி கொடுக்கலாம் இல்ல? ஏன் தேட சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு 2 முக்கிய காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் இருளுக்குள் அல்லது அந்தகாரத்துக்குள் இருக்கிறது. இதைத்தான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, உங்கள் பாவங்களே உங்கள் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. ஒரு மனுஷன் இருளுக்குள்ளே வாடும் பொழுது அல்லது அந்தகாரத்துக்குள் வசிக்கும் போது, வெளிச்சம் இல்லாதபடினால, ஒளி இல்லாதபடினால தடுமாற்றம் வருகிறது. ஆண்டவரை தேடணும், அவருடைய முகத்தை தேடணும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா எனக்குள்ளே வெளிச்சம் அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தில் இருள் இருந்தபடினால அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் தடுமாற்றம் இல்லாமல் வாழ்வதற்கும் கர்த்தராகிய தேவனை தரிசிப்பதற்கும் அவனுக்கு தேவை வெளிச்சம் அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் பரலோகத்தில் இரவு இல்லை, இருள் இல்லை. தேவனுடைய மகிமையை பரலோக ராஜ்யத்தை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே திருடன் வருவதும் இல்லை, அங்கே பூச்சிகள் வருவதில்லை, அங்கே எப்பொழுதும் வெளிச்சமும் பகலுமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்திலே, ஒளியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள இருள், பாவம் அவனுக்குள்ளே குடியிருந்தால் அந்த இருள் நிமித்தம் அவன் தேவனை தரிசிக்க முடிவதில்லை. இதைத்தான் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். சங்கீதம் 73:1 நம்ம வாசிக்கும் பொழுது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று படிக்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது, அதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார், சொல்லித் தருகிறார். வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே, மனுஷனை தீட்டுப்படுத்தும், மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து, மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே இருந்து முதலாவது வரக்கூடிய சிந்தை பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும்,
வெளிப்படுத்தும் என்றார். ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள இத்தனை அசுத்தங்களையும் வச்சுக்கிட்டு நீ தேவனை தேடினால் அவரை உன்னால் பார்க்க முடியாது. அதனால்தான் மத்தேயு 5 நமக்கு சொல்லிக் கொடுத்தா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு நல்ல தீர்மானம் இருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டவர்களாக இருக்கணும். அந்த தீர்மானம் என்ன? அவருடைய முகத்தை தேட வேண்டும். அந்த முகத்தை நாம் பார்க்கணும். சகை போல ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வர வேண்டும். நான் குள்ளந்தான், நான் பரிசுத்தத்தில் குள்ளனா இருக்கிறேன், விசுவாசத்தில் நான் குள்ளனா இருக்கிறேன். அதனால என்னால் இயேசுவை நான் பார்க்க முடியல. ஆனா அந்த மரத்திலேயாவது நான் ஏறி போய் நான் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் என்கிறதான ஒரு வாஞ்சையை, ஒரு விருப்பத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள நாம் எடுத்துக்கொண்டால், அந்த மரத்துக்கு முன்னாடி இயேசு எப்படி வந்து நின்று சகையை கூப்பிட்டாரோ அதே போல இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு உங்க வீட்டிலேயே வந்து உங்களோடு வாசம் பண்ண என் தேவன் இன்னைக்கு வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் உள்ள எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய தேவனா சத்திய பரதா இப்போ அந்த முகத்தை தேடும் பொழுது எனக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது, இருள் அகன்று போகிறது, நான் அவரை தரிசிக்கிறவனாய் மாறிவிடுகிறேன். நான் அவரை தரிசிக்கும் பொழுது, நான் அவரை பார்க்கும் பொழுது இந்த இருதயம் வாழ தொடங்குகிறது. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை தேடும் போது இருதயம் வாழும், அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயம் துக்கத்தால் நிறையப்படாது, நம்முடைய இருதயம் கலக்கத்துக்குள்ளே வராது, நம்முடைய இருதயம் துயரத்துக்குள்ளே வராது. காரணம் என்ன என்று சொன்னா, இயேசுவை நான் பார்த்து விட்டேன், என் இயேசுவை நான் கண்டு விட்டேன், என் இயேசுவை நான் ருசித்து விட்டேன், என் இயேசுவை நான் அனுபவித்து விட்டேன். இனிமேல் இந்த இருதயம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப இதனை மையப்படுத்தி கர்த்தரை தேடும் பொழுது வாழ்கிறது மாத்திரமல்ல, இந்த இருதயம் மகிழும் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வாசிக்கலாம், உங்களுடைய ஞாபகத்திற்காக ஒரு விஷயம் கூட நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா.
படிக்கிறோம். மத்தேயு 1:1 வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் குமாரன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த தாவீது என்று சொல்லக்கூடியவர் தேவனாகிய கர்த்தரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். தாவீது ராஜா கர்த்தருக்காக பெரிய பெரிய யுத்தங்களை செய்தவர். கர்த்தருடைய மனதில் இருந்தபடியே சகலத்தையும் செய்தவர். அப்படிப்பட்ட தாவீதை அவருடைய சொந்த மகன் துரத்தினான். அவனை பலர் துரத்தினார்கள், பலர் அவனை தூஷித்தார்கள், பலர் அவனை உபத்திரவப்படுத்தினார்கள். ஆனாலும் இந்த தாவீது ராஜா தான் துரத்தப்படுகிற நேரத்தில் கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடல்களை பாடினான். ஏன் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் அவருடைய ஜீவியத்தில் வந்தது? அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் அவருடைய ஜீவியத்தில் வர காரணம் என்ன? சொந்த பிள்ளையாலே துரத்தப்படுகிற பொழுதும், மற்றவர்களாலே துரத்தப்படுகிற பொழுதும், சமுதாயத்தினாலே துரத்தப்படுகிற பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல இருதயம் அவருக்குள்ளே வர காரணம் என்ன? அவர் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவராயிருந்தார். அவர் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவராயிருந்தார். அதனால துரத்தப்படுகிற நேரத்திலும் கூட அவருடைய இருதயம் மகிழ்ந்து காணப்பட்டது. அதனால்தான் சங்கீதம் 34:1 அவர் பாட்டு பாடுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பாடினார். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இன்னைக்குள்ள உலகத்துல சொந்த பிள்ளை நம்மளை துரத்தினா, சொந்த புருஷன் நம்மளை துரத்தினா, உற்றார் உறவினர்கள் நம்மளை துரத்தினா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? ஒரு பெந்தைக்கோஸ்து ஸ்தம்புக்கு போறா, பயங்கரமா ஜெபம் பண்றா, இவ வீட்டுல தானே டெய்லி பிரச்சனை, இவ வீட்டுல தானே சண்டை அப்படின்னா ஆண்டவர் உங்க வீட்டுல இல்ல. எங்க வீட பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம். என்ன விஷயம்? நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பிசாசு
அவருக்கு நல்லா தெரியும் உங்களை எப்படியாவது என்ன செய்யணும், ஆண்டவரை விட்டு பிரிக்கணும், விசுவாசத்தை விட்டு விலக்கணும், சர்ச்சுக்கு போறதை தடை பண்ணணும், ஜெபிக்கிற ஜீவியத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும், ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவை பிரிக்கணும். அவன் என்ன செய்கிறான்? மற்றவங்க மூலமா உங்களுக்கு சத்தத்தை கொடுத்து பேசுறான். உங்களை எப்படியாவது சோர்வுடைய பண்ண வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, தாவீதோடு இருந்த, யோசேப்போடு இருந்த, ஆபிரகாமோடு இருந்த, மோசையோடு இருந்த, பயப்படாத திடங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த சவால்கள், இந்த பிரச்சனைகள் உனக்கு விடுதலை தந்து ஜெயம் தந்து உன் குடும்பத்தை நிலைநிறுத்த நான் வல்லவனாய் இருக்கிறேன். அதனால இந்த தாவீதை போல துரத்தப்படுகிற நேரம் வரும்பொழுதெல்லாம் நீ கர்த்தரை மகிழ்ந்து பாட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஏன்னா நீ பாடும் பொழுது அந்த துரத்துகிற சாத்தானுக்கு சாபமணி ஆண்டவர் அடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கே இனி பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்பமே கதிலே, இயேசுவே என்னோடு இருப்பார், என் துன்பமே கதிலே, இயேசுவே என்னோடு இருப்பார். கடந்த மருமகள் என்ன பார்க்கல. ஆண்டவரே, நான் அன்பிலும் அழுது கொண்டு இருக்கிறேன். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் எப்படி வாழ போகிறேன்? கர்த்தரை தேடுகிற நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய முகத்தை தேடி வந்திருக்கிற நீ அவைகளை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் தான் கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிற இருதயம் எப்பேற்பட்ட கலக்கத்திலும் மகிழ்ந்து கொண்டிருக்கும். விசுவாசிக்கிற எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன வயசுல எங்க பெரியம்மா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இல்லாதது பொல்லாதது நிறைய பேசுவாங்க. அந்த காலகட்டத்தில் எங்க அம்மா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய ஞாபகத்தில் அதெல்லாம் உண்டு. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் பொழுது, அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும் பொழுது, நீங்களும் தேவனை இப்படி மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்ப சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நேரிட்ட அல்லது நேரிடுகிற பொதுவான எல்லாருக்கும் வரக்கூடிய காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் மையப்படுத்தி கர்த்தரை தேடும்போது உங்க இருதயம் மகிழும். கர்த்தரை தேடினால் அவருடைய கரம் நாம் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கும் என்பதை
எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை மையப்படுத்தி உங்களோடு பேசினேன். இன்றைக்கும் ஒரு 2 காரியங்களை சொல்லி இந்த செய்தியை கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிறைவேற்றியும்படியாக வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவதாக. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. உங்க கைய அவர் ஒரு நாள் விடமாட்டாராம், ஒருபோதும் விடமாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே. பழைய பாட்டில் அருமையான ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு என்று சொல்லக்கூடியவர் அண்ணன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை தந்திரமாக அவர் வாங்கிக் கொண்டார். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகள ஒருத்தர் தந்திரவாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நினைவுகள் எல்லாமே எல்லா ஆசீர்வாதத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். சிலரை கவனிச்சு பாருங்க. என் கூட வேலை பார்க்குற ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கேட்டேன், நீங்க எதுக்கு இங்க வேலைக்கு வந்தீங்கன்னு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் பென்ஷன் வந்தேன், கொஞ்சம் காசு சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டாங்க, நான் கொடுத்தேன், எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, யாரும் திரும்ப கொடுக்கல, நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், அதனால வேற வழி இல்லை, பிள்ளைகள் படிக்கணும், அதனால வேலைக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கலாய்க்கிற காரியத்தை நான் கேட்பேன். குடும்பத்தை தான் இருக்கிறான், ஆனா தந்திரவாதியா இருக்கிறான். எப்படியாவது தனக்கு எல்லாத்தையும் சொந்தமாக்கி கொள்ளணும் அந்த கண்ணோட்டத்தில் வாழ்கிறான், யோசிக்கிறான், பேசுறான், பழகுறான். நல்ல கவனிங்க. இதே புத்திதான் யாக்கோபுடைய ஜீவியத்தில் இருந்தது. யாருக்கும் தெரியாம ஆசீர்வாத அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக் கொடுக்கிறான். ஏசா பசியா இருக்கிறார், பசியோடு கேட்கிறார், கொஞ்சம் ஆகாரம் கேட்கிறார். ஆனா அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லக்கூடியது மூத்த பிள்ளைக்கு சொந்தமானது. சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய பரலோகத்துக்குரிய முதல் தரமான ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறது. அதுதான் அந்த ஏசா என்று சொன்னாலே அவன் ரோமம் உள்ளவன், அல்லது அவனுடைய சரீரம் முழுவதும் முடிகளால் நிறைந்து காணப்படும். இந்த முடி என்று சொல்லக்கூடியது தேவனுடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலைமையில் இருக்கிறபடினால்தான் கர்த்தராகிய இயேசு சொன்னார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விடாது. இந்த தலையிலே தான்
சிம்சோனுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகம் கொடுத்திருந்தார். அந்த தலைமுடியை வெட்டின பொழுது அந்த அபிஷேகம் அவனை விட்டு நீங்கி விடுகிறது. ஆனால் ஏசாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் முழு சரீரமும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினாலே அவன் நிறையப்பட்டவனாக, அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக அவன் பிறந்தான். ஆனால் பசி வந்த போது அதை சகிக்க முடியாதவனாக, பசியை சகிக்க முடியாதவனாக, நான் பசியால் சாகிறனே, இந்த சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் எனக்கு என்னத்துக்கு, முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு, முதல்ல எனக்கு அந்த கூழ் கொடு, முதல்ல எனக்கு தேவையை சந்தி அப்படின்னு சொல்லி அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விட்டு போடுகிறான், அலட்சியம் பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அருமையான ஒரு ரட்சிப்பை இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலாகி நம்மை போல 33 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த ரட்சிப்பை ஒரு மனுஷன் அலட்சியப்படுத்தும் பொழுது, இந்த ரட்சிப்பை ஒரு மனுஷன் உதாசீனப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் நமக்காக இலவசமாக கொடுத்த இந்த மகிமையின் வாழ்வை ஒரு மனுஷன் அலட்சியப்படுத்தும் பொழுது, அவன் ஏசாவை போல மாற்றப்படுகிறான். இப்போ இந்த யாக்கோபு தந்திரமாக அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டு தனக்கு சொந்தமாக வச்சுட்டார். வருஷங்கள் போச்சு. அப்பா சொல்றாரு, நான் சாக போகிறேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசீர்வாதம் உனக்கு தரணும், மூத்த பிள்ளை உனக்கு தான் தரணும், நீ கொண்டு வர்றதுதான் எனக்கு டேஸ்டா இருக்குது, அதனால உன்னதான் நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனக்குள்ள ஆசையோடு மகனை பார்த்து சொல்றார். மகன் வேட்டையாட போயிட்டான், நமக்கு தெரியும். இந்த சத்தத்தை ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் கேட்டுட்டு மகனுக்கு போய் சொல்றார். நமக்கு தெரியும், யாக்கோபு அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு அதே போல அவர் போய் என்ன செய்தாரு, அப்பா கிட்ட போய் தந்திரமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நல்ல கவனிங்க, சொந்த அண்ணனை தந்திரமா பேசி அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். இப்ப சொந்த அப்பா கிட்டையும் தந்திரமா பேசி, சில ஆட்களை பாருங்க, அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கு பேசுவாங்க. எதுக்கு? சொத்தெல்லாம் எழுதி வாங்குறதுக்கு. கவனிச்சிருக்கீங்க? அந்த இடத்துக்கு பேர் வந்து ரியாடு வீடு, வெள்ளிக்கோடு பக்கத்துல ஒரு குடும்பம். என்னுடைய மகளோடு அந்த மகள் படித்தார். அந்த மகளுடைய தாயார் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்த நிலத்தை வீடு வைக்கிறதுக்கு புருஷன் பேர்ல எழுதி கொடுத்தாங்க. இந்த சகோதரிக்கு எதுவுமே இல்லை. இப்ப புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு காசு கூட அந்த சகோதரி அனுப்பது கிடையாது. அந்த சகோதரி படுற வேதனைக்கு கஷ்டத்துக்கு அளவு. நான் இந்த ஆளை நம்பி கொடுத்து என்ன போய் இந்த தெருவில் விட்டுட்டாரு. நான் சொல்லுவாங்க விளங்குதா? இத்தனை அவர் ரொம்ப சாந்தமா பேசுவார். எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார், நல்லா சாந்தமா பேசுவார், நல்லா சாந்தமா பழகுவாரு.
எல்லாம் பேங்க்ல கொடுப்பாங்க. இப்ப சொந்த பிள்ளைகளையோ மனைவியோ கவனிக்கிறது இல்லை. +2 படிச்சிருந்த மகள் அடுத்த கட்டத்துக்கு படிப்புக்கு போக முடியாம வீட்டில் இருக்கிறது. காசு இல்லை. தந்திரமா புருஷனை எழுதி வாங்கிட்டாங்க. தந்திரமா பிள்ளைகள் வாங்கிக் கொள்கிறாங்க. கடைசியில் விடுகிறாங்க. ஏசாவுக்கு இப்ப தெளிவு வருது. ஏசாவுக்கு இப்பதான் தெளிவு வருது. என்ன தந்திரமா ஏமாத்திட்டு, ஆனா ஒண்ணு செய்யலாம். தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு யோசனை பண்ணி, எங்க அப்பா மாதிரி செத்த பிறகு நான் யாக்கோவை கொண்டு போட்டுருவேன். இவனுக்குள்ள ஒரு கொலைவெறி ஆவி, இவனுக்குள்ள ஒரு பகையின் ஆவி ஏசாவுக்குள்ள வந்துட்டு, நம்முடைய தேவனை விரும்புகிறவர் அல்ல. நீ ஏமாத்தினது உண்மைதான், நீ தந்திரமாய் வாங்கிட்டது உண்மைதான். ஆனா அடுத்தவனை கொல்லணும், பழிதிக்கணும், அவனுக்காக பகைய உள்ள வைக்கணும், அந்த எண்ணம் யாக்கோபுக்குள்ள இல்ல. கவனிங்க. இப்போ இந்த விஷயம் இவனுக்குள்ள தெரிஞ்சு, யாருக்குள்ள? ஏசாவுக்குள்ள. இவன் தனக்குள்ளே பேசி தேற்றிக் கொள்கிற இந்த விஷயம் ரெபேக்காளுக்கு தெரிஞ்ச உடனே இந்த ரெபேக்கா என்ன செய்கிறா? ஈசா கிட்ட போய் சொல்றா, நான் 2 பிள்ளைகளையும் ஒரே நாள்லயா நான் சாகடிக்க கொடுக்கணும். யாக்கோபை என் தம்பி வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். நான் ஆசீர்வாத தந்திரமா நான் பெற்றுக்கொண்டாலும் ஒரே வீட்டுக்குள்ள ஒரு கொலைவெறி ஆவியும் பகையும் எழுப்பின உடனே மீண்டும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வராமல் இருப்பதற்காக இந்த ரெபேக்கா யாக்கோபை தன்னுடைய தம்பியுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். நீங்க உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குதா? சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கிறோம். வீட்டின் மூலையிலே ஒதுங்கி இருப்பது நல்லம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இங்க ரெபேக்கா அதுதான் செய்யலாம். வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கடிச்சு பட்சித்து இருக்கிறதுக்கு அவள் விரும்பல. அவன் தம்பி வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். இப்ப யாக்கோபு ஆசீர்வாதத்தை தனக்குள்ளே பெற்றுக்கொண்டாலும் அவன் தகப்பனை இழந்து போகிறான், தாயை இழந்து போகிறான், சகோதரன் இழந்து போகிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஆனா தந்தை பெருமாஸ் ஒரு பாட்டு பாடுவாரு. நானும் ஆர்மிக்கு போகும்போது அடிக்கடி இந்த பாட்டு பாடுவேன். என்னுடைய இதயத்துக்கு அது ரொம்ப தேற்றப்படுகிற ஒரு பாடல். தனிமை வாட்டும் போது துணையா இருப்பவரே, தனிமை வாட்டும் போது துணையா இருப்பவரே, அதை தாங்கிட வெள்ளம் கொடுத்து ஜெயவான் அதை தாங்கிட
அல்லது ஒரு அகதியை போல தன்னுடைய மாமா வீட்டுக்கு அவன் கடந்து செல்லும் போது வழியில் அவன் சூரியன் அஸ்தமிக்கிறது. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவனுக்கு எங்க போய் தங்குறது தெரியாது. சொந்தக்காரங்க இல்லை, நண்பர்கள் இல்லை, அப்பாவும் கைவிட்டுட்டாரு, அம்மாவும் கைவிட்டுட்டாரு, சகோதரன் கொல்றதுக்கு தேடுறான். ஒரு வழியில கல்லை எடுத்து தலையணையாக வச்சு அவன் படுத்துக் கொள்கிறான். நீ எந்த இடத்துல நீ தனிமையாக படுத்தாலும், உனக்கு யாரும் இல்லை என்று நீ படுத்துக் கொண்டாலும், அந்த இடத்துல உனக்கு காட்சி தந்து, உனக்கு தரிசனம் தந்து, தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து உன்னை கைவிடாத ஒரு நல்ல இயேசு உனக்கும் எனக்கும் இருக்கிறபடினாலே அந்த இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம படிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு என்ன வாக்கு? நான் உன்னோட இருந்து நல்ல கவனிங்க, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து எந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்தார், கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. எத்தனை வல்லமைகள் உன்னை எதிர்த்து வந்தால், எத்தனை வல்லமைகள் உன்னை வீட்டை விட்டு துரத்துகிறதற்கு வந்தால், இந்த யாக்கோபை போல நீ வெளியிலே நீ ஒரு கல்லை எடுத்து படிக்கிற ஒரு அனுபவத்தில் நீ வந்தால், உன்னை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இயேசு உனக்கு இருக்கிறார். அதனால்தான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு அருமையான வார்த்தையை சொல்லிவிட்டு போனார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இயேசுவை நம்பி இந்த ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிற, இந்த அனுபவத்தில் வந்திருக்கிற உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் மறுபடியும் வந்து அவருடைய மகிமையான ராஜ்யத்திலே உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற நாள் வரைக்கும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை தீய வல்லமைகள் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் ஒரு கை பிடித்து நடத்துகிற, உன்னை கரம் பிடித்து நடத்துகிற, உன்னை பராமரித்து நடத்துகிற, உன்னை போஷித்து நடத்துகிற, அந்த வல்லமையுள்ள தேவன் உன் கரத்தை இன்னைக்கு பிடித்து உனக்கு சகாயராக நான் வந்திருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன். எல்லாரோட உற்சாகத்துக்கு இடம் கொடுங்க. தேவனுடைய வல்லமை இறங்க கொடுங்க. விசுவாசத்தோடு எந்த ஒரு சத்தாமி உள்ள வரக்கூடாது, எந்த ஒரு சத்தாமி உள்ள வரக்கூடாது, எந்த ஒரு பல்லான வல்லமையில உனக்குள்ள வரக்கூடாது. முழங்கால் படி போர் படித்து எல்லாம் முழங்கால்